தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. மன்னார் வீதியில் சிதறி கிடந்த மனித உடல் பாகங்கள், இழுத்து செல்லும் நாய்கள். தோட்ட குடிசையில் உறங்கிய நபர் காயங்களுடன் சடலமாக மீட்பு, போலீசார் விசாரணை தீவிரம். பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு சென்ற சிறுமிக்கு சிறுவர்களால் கூட்டாக நடத்தப்பட்ட கொடூரம். பெண்ணின் தலைமுடி வெட்டி சித்திரவதை, 5 நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அரங்கேறிய சம்பவம், கொழும்பிலிருந்து வந்த அதிகாரிகளின் அதிரடி. யாழ்ப்பாணத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டுபிடிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். மன்னார் சவுத் பார் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மனித உடல் பதப்படுத்தப்படும் நிலையத்தில் மனித உடல் பாகங்கள் முறையற்ற விதத்தில் அகற்றப்பட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் சுகாதார சீர்கேடும் அச்சமும் நிலவி வருகின்றது. நேற்று குறித்த நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள வீதிகளில் மனித உடல் பாகங்கள் சிதறி கிடந்ததோடு அவற்றை நாய்கள் இழுத்து சென்றுள்ளது. நீண்ட காலமாகவே இந்த நிறுவனம் மனித எச்சங்களை சரியான முறையில் அப்புறப்படுத்தாமல் மக்கள் நடமாடும் பகுதிகளுக்கு அருகிலேயே வீசி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய்கள் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கையில், இங்குள்ள ராணுவ முகாம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் இந்த செயற்பாடுகள் அமைகின்றன. அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி சிலர் இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்றனர் என தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே மன்னார் போலீசார் மற்றும் நகரசபை ஆகியவற்றுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இந்த மனிதநேயமற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாட்டை கட்டுப்படுத்த அதிகாரிகள் உடனடியாக முன்வர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் உள்ள ஹெல்பேஜ் வீட்டுத்திட்ட வீதியில் உள்ள மிளகாய் தோட்டம் ஒன்றில் ரத்தம் தோய்ந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் களுவாஞ்சிக்குடியை சேர்ந்த 58 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தையான காசிநாதன் ஜெயகாந்தன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தனது தோட்டத்தில் வேலை செய்துவிட்டு குடிசையில் உறங்கிக் கொண்டிருந்த நபரே இவ்வாறு ரத்தம் தோய்ந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தனது தோட்டத்தில் உள்ள குடிசையில் உறங்கிக் கொண்டிருந்த நபரே இவ்வாறு பலத்த காயங்களுடன் சடலமாக கிடப்பதனை அவதானித்த உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். குறித்த இடத்திற்கு சென்ற களவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். பின்னர் மட்டக்களப்பு உதவி போலீஸ் அத்தியட்சகர் திலீப் குமார, போலீஸ் தடயவியல் பிரிவு, போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு ஆகிய போலீஸ் குழுவினர் குறித்த இடத்திற்கு சென்று மேலதிக விடயங்களை ஆராய்ந்து வருகின்றனர். இச்சம்பவம் கொலையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்ற நிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராகம பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றினுள் பெண்ணொருவரின் தலைமுடியை வெட்டி சித்திரவதை செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் உட்பட 5 பேரும் வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று வெலிசர பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களில் பிரதான சந்தேக நபரான ராகம பகுதியை சேர்ந்த 27 வயதுடைய பெண்ணொருவரும், ராஜங்கனி கடவத்தை, ராகம மற்றும் திருகோணமலை சீனகுடா பகுதிகளை சேர்ந்த 20, 21, 22 மற்றும் 23 வயதுடைய 4 இளைஞர்களும் அடங்குவர். சமூக வலைதளங்களில் பரவிய காணொளி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த ராகம போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலம் பதிவு செய்ததுடன் அவரை மருத்துவ பரிசோதனைக்காக ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை கணக்காளர் மற்றும் முகாமைத்துவ உதவியாளர் கொழும்பிலிருந்து வருகை தந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். விநியோகஸ்தர் ஒருவரிடம் கையூட்டு பெறுவதற்கு முயற்சித்த போது குறித்த தகவல் கொழும்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது.
இதனையடுத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் நேரடியாக வருகை தந்து கையுமையுமாக கைது செய்யப்பட்டுள்ளனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. வைத்தியசாலை கணக்காளர் கைது செய்யப்பட்டதை உறுதிப்படுத்திய முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கைதுக்கான காரணம் இதுவரை தமக்கு உத்தியோகபூர்வமாக கிடைக்கப்பெறவில்லை என தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட இருவரும் கொழும்பிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம்புத்தூர் பகுதியில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரின் சடலம் நேற்று முன்தினம் இரவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு எதிரே அமைந்துள்ள புத்தூர் மெதர்ஸ்த மிஷன் பாடசாலையின் பின்புறத்தில் உள்ள குளம் அருகே குறித்த சடலம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இறந்த நபரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை அச்சுவெளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு பமுனுவ வீதியிலுள்ள வாடகை வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் சிக்கிய 55 வயதுடைய தாயும் 16 வயதுடைய மகளும் உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவத்தில் காயமடைந்த பெண்ணின் கணவர் மற்றும் 76 வயதுடைய வீட்டின் உரிமையாளர் ஆகியோர் பலத்த தீக்காயங்களுடன் களுபோவல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் ஒரு திட்டமிட்ட கொலையா என்ற கோணத்தில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் தாழ்வுபாடு தாராபுரம் வீதியின் தூர்க்கி சிட்டி கிராமத்தில் இடம்பெற்ற விபத்தில் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. பேக்கரி உணவுப் பொருட்களை ஏற்றி சென்ற முச்சக்கர வண்டியொன்று மோதியதிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த குழந்தை மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் மன்னார் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த 1 வயது மற்றும் 6 மாதங்களான குழந்தை என தெரியவந்துள்ளது. மன்னார் போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜார்க்கண்ட் மாநிலம் நம்ஹும் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியொருவர் தனது நண்பனின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு சென்றுள்ளார். அந்த பார்ட்டிக்கு அவரது ஆண் நண்பர்கள் சிலரும் சென்றுள்ளனர். அவர்கள் அனைவரும் 15 முதல் 17 வயதுடைய சிறுவர்களாவார். இந்நிலையில் சிறுமியின் ஆண் நண்பர்கள் அனைவரும் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் மது போதையில் அவர்கள் 4 பேர் சேர்ந்து சிறுமியை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் சம்பந்தப்பட்ட 4 சிறுவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை அதிரடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சிறுவர்களில் ஒருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு சென்றபோதுதான் சிறுமி கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா ஆகியோர் பரஸ்பரம் பிரிவது தொடர்பாக இருதரப்பு வழக்கறிஞர்களும் சென்னையில் நேற்று முன்தினம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் இந்த மனு இன்று விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பரஸ்பர சம்மதத்துடன் பிரிவதற்கு விஜய் தரப்பு முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. நேற்று முன்தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது நிதி செட்டில்மெண்ட் தொடர்பாக பல முக்கிய விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வேட்பு மனுவில் விஜய் குறிப்பிட்டுள்ள சொத்து பட்டியலின் அடிப்படையில் தனக்கும் தனது பிள்ளைகளுக்கும் சேர்த்து மொத்தம் 250 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் வழங்க வேண்டும் என்று சங்கீதா தரப்பில் கோரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மனைவிக்கு மட்டும் 35 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் வழங்க விஜய் ஒத்துக்கொண்டதாகவும் மகன் மற்றும் மகளை தானே பார்த்துக் கொள்வதாக அவர் உறுதியளித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த முக்கியமான பேச்சுவார்த்தை மும்பையிலிருந்து வந்த இருதரப்பிற்கும் நெருக்கமான ஜோசியர் ஒருவரின் முன்னிலையில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. விவாகரத்து வழக்கு இன்று நீதிமன்ற விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் நேற்று முன்தின பேச்சுவார்த்தை அரசியல் மற்றும் திரைத்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.